நீங்க எப்பவாவது தமிழ்நாட்டுல சுத்தி பார்க்கும்போது ஒரு கோயில் உங்க கண்ணை கவர்ந்திருக்கும். அது வரலாறு, பக்தி, அப்புறம் கதைகள் எல்லாம் ஒன்னா கலந்த ஒரு இடம். நான் சொல்லது சிவகங்கை மாவட்டத்துல பரபரப்பான காளையார் கோவில் நகரத்துல இருக்கிற சொர்ணகாளீஸ்வர் கோயிலை பத்தி தான். இது சும்மா ஒரு கோயில இல்ல, பாண்டிய மன்கள் காலத்துல ரொம்ப போற்றப்பட்ட கோயில்ல இதுவும் ஒண்ணு. சிவபெருமானுக்காக கட்டப்பட்ட கோயில் இது. சொர்ணகாளீஸ்வர் இங்க பேர்லயே ஒரு அர்த்தம் இருக்கு. சொர்ணனா தங்கம், காளீஸ்வர்னா சிவபெருமானோட இன்னொரு பேரு. பழங்காலத்துல இருந்தே இந்த கோயிலோ தங்க பாரம்பரியம். அதாவது உண்மையாவே தங்க இருக்கிற மாதிரியும் ஆன்மீக ரீதியாகவும் சாதுக்கள், அரசர்கள், அப்புறம் சாதாரண மக்கள் எல்லாருமே மதிச்சு போற்றி இருக்காங்க. அப்புறம் தமிழ் இலக்கியத்துல இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்பான இடம் இருக்கு. சங்க காலத்துல வாழ்ந்த பெரிய சைவ புலவர்கள் பாடின தேவார பாடல்கள்ல இந்த கோயிலை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாடல்கள் பத்தி மட்டும் பேசல. கோயிலோட சடங்குகள், திருவிழாக்கள், அப்புறம் பல நூற்றாண்டுகளா நிலைச்சு நிக்கிற நம்பிக்கையோட சக்தி இதையெல்லாம் கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்துது. கோயிலுக்குள்ள முருகப்பெருமானுக்கும் ஒரு சன்னதி இருக்கு. ஆமா, இங்க சிவபெருமானோட முருகனையும் கும்பிடாங்க. அதனால பக்தர்களுக்கு இது இன்னும் ரொம்ப விசேஷமான இடம். ஆனா சொர்ணகாளீஸ்வர் கோயிலை உண்மையாவே தனித்துவமாக்குற விஷயம் என்னன்னா, அது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைக்கிற விதம்தான். அதோட உயரமான கோபுரங்கள் இருந்து மந்திர் உச்சாட சத்தங்கள் வரைக்கும் இங்க இருக்க ஒவ்வொரு கல்லும் ஒரு கதையை சொல்லுது. அரசர்கள், புலவர்கள், அப்புறம் ஆசீர்வாதத்தையும் மன அமைதியும் தேடி வந்த எண்ணற்ற பக்தர்களோட கதைகளை சொல்லுது. அதனால அடுத்த முறை நீங்க தமிழ்நாட்டை சுத்தி பார்க்கும்போது காளையார் கோவில்ல ஒரு நிமிஷம் நின்னுட்டு போங்க. அந்த கோயிலோட பழமையான மண்டபங்களை நடந்து போங்க. கோயில மணிகள் அடிக்கிற சத்தத்தை கேளுங்க. அப்புறம் பல நூற்றாண்டுகளா அங்கேயே நிலைச்சு நிக்கிற பக்தியோட உணருங்க. என்ன நம்புங்க, இது நீங்க மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கும்.